வணக்கம். வெண்டைக்காய் சாம்பார் செய்வது எப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த டேபிள் ஸ்பூனும் உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் வந்து சால்ட்டு போடுறது நான், சில்வர் வந்து சில்வர் வந்து இது சாம்பார் பொடி போடுறது. இப்போ நல்லா புளி தண்ணியை கரைச்சிக்கணும். நல்லா புளி தண்ணியை நல்லா கரைச்சதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் பெருங்காய கட்டி போட்டுக்கிறேன். பெருங்காய கட்டியும் போடலாம், இல்லைன்னா பவுடரும் போட்டுக்கலாம். அப்புறம் 3 சில்வர் டேபிள் ஸ்பூனுக்கு 3 பவுடர் போட்டிருக்கேன். சாம்பார் பொடி கோபுரமாக 3 பொடி போட்டிருக்கேன். தலை தட்டி 3 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு போடுறேன் நான். உப்பு போட்ட அப்புறம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் புளி தண்ணியை கரைச்சி விடுறேன். அதில் புளி தண்ணி கரைச்சி விட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கரைச்சி 1.5 டம்ளருக்கு கரைச்சி விட்டுக்கலாம். தேவையான அளவு விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலக்கிறேன். வெண்டைக்காயை பொடிசாக நறுக்கிக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் சாம்பார் வைக்கிறதுனால நம்ம இப்போ வெண்டைக்காய் போடுறோம். இல்லைன்னா பரங்கிக்காவோ பூசணிக்காவோ வேறு எது வேணாலும் நம்ம முருங்கைக்காயோ எது வேணாலும் போட்டுக்கலாம். வெண்டைக்காயை உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சைஸ் பிடிக்கும், அதனால நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வானலியை வச்சு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். எண்ணெய் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா பொன் நேரமாக வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் ருச்சிக்கோசரம் நான் வெங்காயத்தை கொஞ்சம் போடுறேன். ஒரு சின்ன சைஸ் ஆனியனை நறுக்கி ஆனியனை போட்டுட்டு அது லேசாக வதங்கின உடனே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா வெண்டைக்காயை நான் போட போகிறேன். இப்போது வெண்டைக்காயை போட்டுட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கணும். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி எதுக்கு போடுறோன்னா ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும்போது மஞ்சப்பொடி போடுறோம். சாம்பார் பொடியிலையும் போட்டிருக்கோம், இருந்தாலும் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு, வெண்டைக்காய்க்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே வெண்டைக்காயை வதங்கிக்கலாம், பரங்கிக்காயை வதங்கிக்கலாம், முருங்கைக்காயை. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி விட்ட எந்த அளவில் சாம்பார் வைக்கிறோமோ அந்த கிண்ணத்தை எடுத்து வச்சு அது ஒரு கொதி வரைக்கும் கொதிக்கணும். கொதித்த உடனே வெண்டைக்காயை போடணும். அதில் வெண்டைக்காயை போட்டு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே பருப்பு தண்ணியை விட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கணும். அவ்வளோதான், சாம்பார் ஃபினிஷ். சாம்பார் ரெடி.